வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா பாருங்கள். அல்சரை குணமாக்கக்கூடிய ஒரு குட்டி பொரியல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இங்கே 5 செம்பருத்தி பூ எடுத்துருக்குறேங்க. பின்னாடி இருக்கிற பச்சை கலர் காம்பு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு முன்னாடி இருக்கிறதையும் எடுத்துக்கணும். அந்த இதழ் மட்டும் நமக்கு தேவை, அதை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்கே முருங்கைப்பூ எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் இந்த மாதிரி பூ மட்டும் எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணி. நீங்கள் இதை ரெண்டையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரே ஒரு மிளகா மட்டும் சேர்த்திக்கோங்க, அதிகமாக சேர்த்த வேண்டாம். ஒரு மிளகா மட்டும் போதும். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்ச முருங்கைப்பூவையும் செம்பருத்தியும் இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க, நல்லா வணங்கட்டும். இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நிறம் மாறிடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிற அளவுக்கு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு வெந்திருக்குது. இந்த தண்ணி சுண்டின உடனே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் இருந்தால் போதுங்க. இந்த பொரியல் சாப்பிட்டிங்கன்னா அல்சர் நல்லா குணமாகும். அவ்வளோதாங்க, நம்ம பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.